அதாங்க பிஎம்ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தயவுசெய்து அந்த லெட்டரை நீங்கள் முழுக்களும் பார்க்கணும் சார். என்ன லெட்டர் வந்து தமிழ்நாடு அரசு எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஆன எஜுகேஷன் செக்ரட்டரி எழுதின அந்த லெட்டரை பார்க்கணும். நாங்கள் வந்து கையெழுத்து போடுகிறோம். ஆனால் நாங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இருக்கின்றோம். இங்கே எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி தான் நாங்கள் நடப்போம். அது வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டான்னு. வேண்டான்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆகவே அத வேண்டான்னு தான் ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க. இதில என்ன தப்பு? இதில சூப்பர் சிஎம் என்ன சிஎம்னு கிண்டல் பண்றதுனா என்ன அர்த்தம்? யாரு சிஎம்? யாரு சூப்பர் சிஎம்? அப்படிங்கிற மாரிலாம் அவர் பேசின அநாகரிகமான பேச்சா இருக்குது. இல்ல திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் சொல்றதுல என்ன தவறு இருக்குன்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அதான் அவருக்கு ஒரு உணர்வு கிடையாது சார். தமிழ்நாட்டினுடைய மக்கள பத்தி அவருக்கு எந்த விதமான உணர்வும் கிடையாது. தமிழுக்கான முக்கியத்துவம் தான் இந்த மும்மொழி கொள்கையே. இல்ல அபத்தமான என்ன சார்? எப்படி சார் அது? இல்ல மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க தமிழ் படிப்பாங்க, தமிழ் வளரும். இப்ப நான் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இப்ப வந்துட்டு இருக்கு. நானே உதாரணமா சொல்றேனே. நான் ஐ யூஸ் டு இன்டராக்ட் வித் டாப் பீப்புள் இன் டெல்லி இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடலாம். அவங்களோட பேசிகிட்டே இருக்கும்பொழுது நான் சொல்கிறது காமர்ஸ் செக்ரட்டரி ரொம்ப சீரியஸான இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்போம். இங்கிலீஷில் பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு ஹிந்தியில் ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சேஷ்டு ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு இயல்பாக வரக்கூடியது அந்த வார்த்தை, அந்த அந்த மொழி. ஆகவே அது என்னால் புரிஞ்ச முடியும், பதில் சொல்ல முடியாமல் வேணு ஏதோ முடிச்சுட்டு இருப்பேன் நான். என்ன நான் அப்புறம் அவங்க கேட்டதுக்கு நான் இங்கிலீஷில் பதில் சொல்லுவேன். நீ ஏன் ஹிந்தியில் பேச மாட்டேன்றமா? எனக்கு தெரியாது சார், நான் பேச முடியாது அப்படின்னு. தெரிஞ்சாலும் இல்லை தெரியும்னா எனக்கு புரோக்கன் ஹிந்தி தெரியும். நான் வந்து ரொம்ப பிரமாதமாக ஃப்ளூவெண்ட்டாலாம் பேசுறதெல்லாம் முடியாது. எனக்கு ஒர்க்கிங் நாலேஜ், அதாவது டாக்ஸியில் போகணும், ஆட்டோவில் போகணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில ஏதாவது இப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இது என்ன வேலை அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் நான் பண்ண முடியும். சில ஹோட்டலில் போனால் ஆர்டர் பண்ண தெரியும். இது வந்து சாதாரணமான மக்களோட நிதி கொடுக்கிற விஷயத்துல இவ்வளவு தூரம் மோதல் போக்குன்றத எப்படி பாக்குறீங்க? அதான் நான் இல்லை பிஎம்ஸ்ரீ அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிஎம்சி எனக்கு வேண்டாம், ஏன் இங்கே ஸ்கூல் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை? உனக்கு நீ வேண்டானா வேண்டான்னு விட்டு போக வேண்டியதானே. அந்த அளவுக்கு உனக்கு செலவு இல்லைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அதனால மாணவர்களுக்கு இழப்பு, அதைத்தான் நான் சொல்றேன் சார். இது அதாவது மக்களை அயோக்கியத்தனமாக திசை திருப்புகின்றார்கள் நான் நினைக்கிறேன்.